சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எம்ஜிஆர் அவர்களோ இல்லை விஜயகாந்த் அவர்களோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்க, இல்லை பொதுவாக வந்து ஒரு மக்களை சந்திக்க வராங்கன்னா எளிமையான முறையில் நடந்து வந்து நம்ம பார்த்துருக்கோம், மக்கள் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோம். இவருக்கு எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் மைண்ட் செட்டில் இருந்து தான் அவர் பண்ணுறாரு, அந்த ஸ்டார்ன்ற லைம் லைட்டுக்குள்ளேருந்து பண்ணுறாரு. அதே மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே வந்து என் குழந்தை இறந்துருச்சு தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் தளபதியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செட்டிங் பண்ணி பண்ணுது. ஓகே, அது வந்து ஆதவர்ஜுனா வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மாதிரி மீடியாலாம் வச்சுருக்காங்கல்ல, அதில் பேச வச்சு எடுத்தது. அதெல்லாம் உண்மை கிடையாது. யார் சொல்லுவா அப்படி? அதான் சார், ஒரு உயிர் திரும்பி வருமா? நான் கேட்குறேன். விஜய் திரும்ப வர்றாரு, வரல. விஜய் வந்து ஒரு கூட்டம் இல்லை 100 கூட்டம் போகலாம், போன உயிர் திருப்பி வருமா? அதெல்லாம் அவ்வளோ எளிதானதா? அதெல்லாம் ஒரு உயிருக்கு நீ விளைவிக்கிறியா நீ? அதெல்லாம் அயோக்கியத்தனமானது. அது செட்டிங் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. நான் விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு ஒருத்தி வெக்கம் இல்லாம பேசுறா. அது என்ன தமிழ்நாட்டு பெண்களினுடைய பண்பாட்டுக்கான அடையாளமாவ? அப்படி பேசுவது அயோக்கியத்தனமானது. நீ வந்து தரக்குறைவா இருக்க, முறைகேடா இருக்கன்னா அது எல்லாருக்குமான உதாரணமா இருக்க முடியுமா? எல்லாத்துலயுமே பழுது இருக்கும். அந்த பழுதை வந்து அப்படி இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அதை ஆதவர்ஜுனா போன்றவர்கள் திட்டமிட்டு நிகழ்த்தி காட்டுறாங்க. அதையெல்லாம் பொதுமக்கள் நம்ப மாட்டான்.